தம்பி கூலு சுரேஷு நல்ல மது தண்ணி குடிக்கிறவன். மது தண்ணினா உங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியல இல்லை? படத்தை பற்றி பேசுப்பா, வேறு எதையும் பற்றி பேசுகிறாத. இப்போத்தே சோவியர் வந்து படம் பண்ணுறாரு. தம்பி கூலு சுரேஷு நல்ல மது தண்ணி குடிக்கிறவன். மது தண்ணினா உங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியல இல்லை? தெரியல. அப்படி உலகமாக ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாடு. மது தண்ணினா இன்னைக்கு மக்களுக்கு அது தெரியாமல் போச்சு. கம்மாயில் கிடக்கிற தண்ணியை மண்பானையில் தூக்கிட்டு வந்து தேத்தாங்கொட்டை போட்டு தேத்தி குடிப்பாங்க. அதுதே நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராது, நெஞ்சடைப்பு வராது, எதுவுமே வராது. அந்த மதுவிலே இல்லாமல் போச்சு. அந்த குளத்தில் இருந்த தம்பி வந்து ரொம்ப நாளாக தெரியும். ரெண்டாவது பாவம் வரும்போது புரட்சிப்படைகளோடு வந்துக்கிட்டு இருந்தாப்புல. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. சரி தம்பி, படத்தை பற்றி பேசுப்பா, வேறு எதையும் பற்றி பேசுகிறாத. இப்போத்தே சோவியர் வந்து படம் பண்ணுறாரு. இல்லை, ஏற்கனவே இவங்க பூரா பொலிட்டிக்கலை கேட்டு கேட்டு என்ன துவைச்சி எடுத்துட்டாங்க. போன ஆஸ்திரேலியானால இவங்க அனைவருமே பொலிட்டிக்கலை நிறையா கேட்டு அட்டாக் பண்ணாங்க. நானும் கரெக்டாக பேசினேன். இப்போ இவங்க என்ன கேட்டாலுமே நான் சொல்லுவேன், அன்றைக்குமே சொல்லிங்க, நான் சலிக்காமல் பேசிக்கிட்டே இருக்கிறவன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ரெவிடி தாத்தாவை கைதி தாத்தாவை ஆக்கிறாரு. பாவம், இன்னும் நிறையா படம் எடுக்கணும், நிறைய நான் உழைக்கணும் அப்படின்னு இருக்க. எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு குரல் பதிவு இருக்கிறதுனால நான் கிளம்பி விட்டு தவறானதுக்குறாதி. அடுத்து என் தம்பி கூலு சுரேஷ் பேசுவார். வாழ்த்துக்கள் சொல்லி அந்த அம்மா நீங்கள் பேசுகிறீங்களா? விஜய் முரளி சார். இல்லை, அண்ணனை மறந்துட்டு விஜய் முரளி அண்ணன் சொல்ல எப்போத்தே ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா, அவர் ஒரு தத்துவம் சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக்கிறேன்னு. மேனேஜரை நம்பி வாழ்க்கை கொடுத்தேன். அந்த மேனேஜர் எனக்கு என்ன தண்டனை வச்சுட்டு போனேன் தெரியுமா? கையெழுத்து என் கையெழுத்து, கைரேகை அவன் கைரேகை, பெரிய சூச்சியம். அதை உடைச்சது சோசியர்தேன், மதுரை செல்வனந்தேன். அப்போ விஜய் முரளி என்ன மைண்டு உடைஞ்சு போய் இவ்வளவுக்கு தாடி வளர்த்து ஒரு படம் பண்ணினான். ஞாபகம் இருக்கா? அவன் அதை விட ஏமாற்றிட்டு போயிட்டான். காரில் போகிறவனை என்னை சைக்கிளில் போக வச்சுட்டான். பழையபடி கார் ஆக்கிடுவான். அது சொல்லிட்டார்ல. இது மாதிரி இந்த விஷயங்களில் அப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல, இங்கே வாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? பணம் கொடுக்குறாங்க, கொடுக்கல, நீங்கள் நடிக்க போய்கிட்டே இருங்க, கால் சீட்டு பிஸியாகவே இருக்கணும். அந்த கெச்சை போட்டு கொடுத்தது நம்ம விஜய் முரளி அண்ணே. அவருக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். ஆமாம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. போய்கிட்டே இருந்தால் தேடி நம்மளை வீட்டுக்கு தேடி வரும். இதுதான். இதை நான் கரெக்டாக இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இவ்வளோ நான் பிஸியில் இருந்தாலும் மதுரை செல்வ அண்ணனுக்காகவும், சோவியர் ஐயாவுக்காகவும், விஜய் முரளி அண்ணனுக்காகவும் இந்த பூஜையில் நான் கலந்து கொள்ளுவே, உங்கள் வீட்டு சாப்பாடை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சாப்பிட்டேன் போகிறேன். அந்த உரிமை தான் வேணும். ஆமாம், சைவம் போட்டிருக்காரு. நீங்கள் 12 மணி வரைக்கும் போகுமா? ஏன்னா சைவம் சாப்பிட்ட வீட்டில் அசைவம் சாப்பிட்டு போகணும், கறியை சாப்பிட்டு போயிருங்க.